என்ன மைக்கா? ஆமாம் ஆமாம். 3 பேத்துக்கு ஒரே மைக்கு தான். இவன் ஆன் பண்ணோன்னா நீ பேசுறது இல்லை நாங்கள் பேசுகிறது ஏதோ இருக்கவா கேட்போம். சார் பண்ணலாமா? ஆன் பண்ணுறா? ஆன் பண்ணு. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. Hello sir, good morning. First of all, we warm welcome to our meeting. In this meeting, we have expect more core knowledge and quality experience from your guidance, and we are planning to move a co-company. In this meeting, we expect in this meeting is help to us. Am I audible? Yes sir, you are audible. டியூரபிலிட்டி எப்படி இருக்கும், இதெல்லாம் நம்ம தான் அதை பார்க்கணும். ஓகேவா? குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டோட அஷூரன்ஸ் தான் அதை நம்ம அஷ்யூர் பண்ணுறோம். குவாலிட்டி இது நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறதுல குவாலிட்டி அஷூரன்ஸ் ஃபஸ்ட்டு எத்திக்கிறது. ஓகேவா? நீ வேலைக்குள்ளே போன அப்புறம் இதுதான் ஃபஸ்ட்டு வந்து புரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஒர்க் பேஸ்டு எப்படி இருக்குன்னா, இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் செய்வீங்க, ஆஸ்தட்டிக் குட், டியூரபிலிட்டி அண்ட் அதை வந்து நீ குவாலிட்டியாக இருக்கணும். அதே டைம் நீ ப்ரொடக்ஷன் டிஸ்டர்ப் பண்ணாமல் செய்யும். இப்போ நீ ஒரு 100 பீஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு 100 பீஸ் ஒரு லாட்னு வச்சுக்கணும். 100 பீஸ் வந்து ஒரு 10 பீஸ் எடுத்து நீ குவாலிட்டியாக வச்சுக்கணும். 100 பண்ணணும் அவசியம். ஏன்னா ரேஷியோ தான் நீங்கள் 1:1 ரேஷியோங்கிற மாதிரி வராது. இது 10:1 அந்த மாதிரி ரேஷியோ பெஸ்ட்டாக வரும். எங்கள் குவாலிட்டி செக் பண்ணும்போது. ஓகேவா? இப்போ நீ ஒரு 10 கெட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 கெட்டிலுக்கு நீ ஒரு கெட்டில் எடுத்து செக் பண்ணலாம். அப்போனா 100 கெட்டிலுக்கு 10 கெட்டில். ஓகேவா? இந்த மாதிரி பேஸில் நீ குவாலிட்டி வந்து செக் பண்ணால் போதும். இப்போ நீ செக் பண்ணுறப்ப என்னென்ன செக் பண்ணணும்னா, இப்போ எலக்ட்ரிக் பேஸ்ட்னா என்ன, ஒரு ஆம்ஸ் அண்ட் வோல்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். அந்த ஃப்ளக்சுவேஷனுக்கு அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டே கஸ்டமர்ஸ் போகிறப்ப நம்ம ஒரு டைம் ரீடிங்ஸ் எடுத்து செக் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கா, இது எல்லா கண்டிஷன்லையும் ஒர்க் ஆகுமா, எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து மியூட்டில் தான் இருக்குது. ஆமாம். நெக்ஸ்ட் வந்து ஆஸ்தட்டிக்ஸ்னா, இப்போ நீ ஒரு கெட்டில் செய்வீங்க அப்படின்னா அதோட பாடி எப்படி இருக்குது, அதோட அவுட்டரில் சர்ஃபேஸ் எப்படி இருக்குது. இப்போ ஒரு கஸ்டமர் இந்த ப்ராடக்டை பார்த்தோன்னே ஆஸ்தட்டிக் ப்ரியாரிட்டி ரொம்ப முக்கியம். ஓகே, அந்த லுக்கை வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுறது குவாலிட்டி அஷூரன்ஸ் கையில், அந்த குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் கையில் தான் அந்த லுக்குங்கிறது ஒரு. ஓகே, தென் அந்த பேராமீட்டர்ஸ்லாம் எப்படி இருக்குது,